மாணவர்கள் அவரவர் இருக்கைகளில் அமர்ந்திருந்தனர். திருமதி மீனா புன்னகையுடன், காலை வணக்கம் மாணவர்களே. இன்று பழந்தமிழ் இலக்கியமான திருக்குறளிலிருந்து பெருமதிமிக்க பாடத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்று வகுப்பை ஆரம்பித்தார். குணமென்னுங் குன்றேறி நின்றார், வெகுளி கணமேயுங் காத்தல் அரிது. அதாவது, நல்லொழுக்கத்தின் சிகரம் ஏறியவர்கள் கூட ஒரு கணப்பொழுது கோபப்பட்டாலும் அதிலிருந்து ஒருவரை காத்தல் கடினமாகும். அர்ஜுன் ஆர்வத்துடன், என்ன அர்த்தம் மிஸ்ஸஸ் மீனா என்று கேட்டான். ஒரு கதையுடன் விளக்குகிறேன் என்று கதையை கூற ஆரம்பித்தார். ஒரு காலத்தில் விக்ரம் என்ற வீரமும் மரியாதையும் கொண்ட ஒரு போர் வீரன் இருந்தான். அவர் தைரியம், நேர்மை மற்றும் இரக்கம் என்னும் தனது நற்பண்புகளுக்காக ராஜ்யம் முழுவதும் அறியப்பட்டார். இருப்பினும் அவரது கோபத்தால் தனது நற்பண்புகளை அடிக்கடி மறைக்கும் ஒரு குறைபாடு இருந்தது. ஒரு நாள் விக்ரமின் கவசம் மீது ஒரு இளம் இராணுவ வீரர் தவறுதலாக தண்ணீரை கொட்டினார். விக்ரம் கோபத்துடன், என்ன தைரியம் உனக்கு, இவ்வளவு அலட்சியமா இருக்கே என்று கத்தினான். மன்னிக்கவும் ஐயா, தெரியாமல் நடந்துவிட்டது என்றான் இளம் சிப்பாய். விக்ரமின் கோபம் வெடித்தது. அவர் இளம் சிப்பாயை தண்டிக்க முயன்றார். இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு வயதான முனிவர் அவரை தடுத்து, விக்ரம், ஒரு நொடி கோபம் வாழ்நாள் முழுக்க அறத்தை ஒழித்துவிடும். உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி கருணை காட்டுங்கள் என்று அமைதியாக கூறினார். நீங்கள் சொல்வது சரிதான் முனிவரை, என் கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் என்றான் விக்ரம். திடீரென்று எதிரி நாட்டிலிருந்து போருக்கான செய்தி வந்திருந்தது. விக்ரம் தனது வீரர்களை வழிநடத்தி போர்க்களத்திற்கு சென்றான். எதிரி நாட்டின் தளபதி விக்ரமனின் கோபத்தை தூண்டும் அளவிற்கு பேசினான். ஆனால் விக்ரம் முனிவரின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கோபத்துடன் எதிர்வினை ஆற்றுவதற்கு பதிலாக அவர் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தார். விக்ரம் அமைதியாக, நாங்கள் சண்டை போடுவது வெறுப்புக்காக அல்ல, அமைதிக்காக. உங்கள் மனப்பான்மை பாராட்டுக்குரியது. ஆனால் இன்று இந்த கோபம் மற்றும் இரத்தக்களரி சுழற்சியை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று எதிரி நாட்டின் தளபதியை பார்த்து கூறினார். விக்ரம் எதிரி நாட்டு வீரர்களை வென்று தனது ராஜ்யத்தையும் தனது வீரர்களையும் பாதுகாத்தான் என்று கூறி கதையை முடித்தார் மீனா. எனக்கு இப்போது புரிகிறது, நல்லொழுக்கத்தில் சிறந்தவர்கள் கூட ஒரு கணம் கோபம் பட்டால் அவர்களை கட்டுப்படுத்துவது கடினமாகும். இருப்பினும் அவர்கள் அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முயன்றால் அவர்களின் மதிப்பு அதிகமாகும் என்றான் அர்ஜுன். ஆமாம் அர்ஜுன், நினைவில் கொள்ளுங்கள், கோபத்தில் ஒரு கணம் பொறுமையாக இருந்தால் வருத்தத்தின் 1000 கணங்களை தடுக்கலாம். உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவது உண்மையிலேயே நல்லொழுக்கமுள்ளவராக இருப்பதற்கு இன்றியமையாத பகுதியாகும் என்பதை விக்ரமின் கதை உங்களுக்கு நினைவூட்டட்டும் என்று சிரித்துக்கொண்டே கூறினார் மீனா.